கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் சரியா, ஃபேஸ் 14 2026 தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது சரியா. எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த எஸ்எஸ்சி எக்ஸாமோட அந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா, அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சரியா, எஸ்எஸ்சி ஃபேஸ் 14 2026க்கான ஒரு செலெக்ஷன் போஸ்டிங் வந்துட்டு எல்லாமே கிளியராக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அது தொடர்பான மொத்த டீட்டெயிலும் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. என் மக்களே நோட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன்ல இருந்து சரிங்களா. அதுக்கப்புறம் சில எல்லாமே நிறைய மாற்றிருக்கிறாங்க. நமக்கு வரிசையாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் சரியா. ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சரி, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா. அந்த எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் இந்த ஃபேஸ் 14 எக்ஸாமுக்கு நம்ம எப்போ வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 சரியா. ஏப்ரல் 13ல ஆரம்பிக்கும். அதோட லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா, May 4 2026 சரிங்களா. இது ஏன் வந்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வழக்கமாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக சரி, அந்த டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 30 days கொடுப்பாங்க சரிங்களா, 30 நாள் கொடுப்பாங்க. ஆனால் இதில் பாருங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, ஏப்ரல் 13ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 4. எவ்வளோ நாள் தான் நடுவில் கேப் இருக்குமா, ஜஸ்ட் 20 days தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. 20 நாள் தான் இருக்குது. 30 days அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. முக்கியமாக சில மாணவர்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, கடைசி ஒரு வாரத்தில் கடைசி 10 நாளில் எல்லாரும் பண்ணட்டும் சரியா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மெதுவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் நமக்கு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளத்துலேருந்து சென்டர் சூஸ் பண்ணதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும். கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா. சரி, நம்ம வந்து கடைசி 20 daysக்கு அப்புறம் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே 20 days தான். அதனால் இன்னைக்கே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க சரியா. கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறந்துடக்கூடாது. 30 days கிடையாது, திருப்பி சொல்கிறேன், 20 days தான் இந்த எக்ஸாமுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா. ஓகே, அடுத்து த லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் சரி. ஆன்லைன் மூலமாக தான் நம்ம வந்து அந்த ஃபீஸ் வந்து செலுத்த வேண்டியிருக்கும் சரிங்களா. அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 5 சரி, May 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் கொடுத்தது May 4. அதுக்கு அடுத்த நாள் May 5ஆம் தேதி தான் இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்ஸ் ஃபார் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் இன்க்ளூடிங் ஆன்லைன் பேமெண்ட் சரி. ஏதாச்சும் திருத்தங்கள் இருந்தது அப்படின்னா May 11 to 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது டேட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சரி. அந்த சிபி நம்ம சொல்லுவோம்ல, அந்த சிபி அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்துங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறாங்களா, ஜூன் 2026 ஒரு டென்டேட்டிவாக சொல்லிக்கிறாங்க. எக்ஸாக்ட் டேட் கொடுக்கல சரிங்களா. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் அதோட நடுவில் தான், ஏப்ரல் 13ல தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு. ஏப்ரல், மே, ஜூன் 2.5 மாதம் கூட கிடையாது, மொத்த ப்ராசஸும் முடியுது. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சிஜிஎல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சார். சிஹெச்எஸ்எல்லையும் அப்படி இருக்கும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரு சில குறிப்பிட்ட சில போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கலாம். அந்த டைப் ரைட்டிங் அப்படின்னா, இப்போ கிளரிக்கல் போஸ்ட் அப்படின்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் சரியா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுக்கு ஒரு 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 குவாலிஃபிகேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. மற்றபடி ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதை விட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு எக்ஸாம், ஒரு நல்ல வாய்ப்பு விட்டுறாதீங்க சரிங்களா. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த அனெக்ஷர் எல்லாமே கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குமா. நீங்கள் வழக்கமாக எக்ஸாம் எழுதுறவங்களும் ரொம்ப ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப முக்கியமான டீட்டெயில் மட்டும் நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளை பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் ஆன் சேக்கிங் ஃபீ கன்செஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரிசர்வேஷன் எக்ஸெட்ரா சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஃபார் SC/ST applicants சரி, SC/ST மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா the application belonging to SC/ST category seeking fee concession ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரிசர்வேஷன் எக்ஸெட்ரா shall be invariably submit the சரிங்களா சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் பர் தி ஃபார்மட் அனெக்ஷன் 6ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. OBC அப்ளிகன்ஸ் அது எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோமா. அடுத்து பாருங்க,
அதாவது ரிசர்வேஷனில் யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம மொத்தமாக யாருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, எஸ்சி எஸ்டினர், அடுத்து ஓபிசி. ஓபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்கம் அந்த பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரியா, மார்ச் 31 முடிஞ்சு போச்சு, இப்போ ஏப்ரல் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி மார்ச் முன்னாடி யாரெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் புதுசாக எடுத்துக்கோங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 7 டேஸில் கிடச்சிரும். அதை வச்சுட்டு அடுத்து வர எந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓபிசி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா, சரி பாருங்க. அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்களா, இடபிள்யூஎஸ். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2019 சரி இது கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது. சரி, 10.5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாம்லையும். சரிங்களா, அடுத்தபடியாக எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க, பேராகிராஃபாக வரும். சரியா, யாரெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம மெயினான விஷயம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, இந்த டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோமா. ஓகேவா, இந்த வீகேஷன் என்ன, ஹெச்ஏஷன் என்ன, ஓகேவா, எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அடுத்து கண்டிப்பாக இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வழக்கம் போல் தெரிஞ்சது தான். ஏஜ் லிமிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சில எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 18 to 35, 18 to 25 அப்படி மொத்தமாக கொடுத்துருவாங்க. இதில் ஒரே எக்ஸாமில் நிறையா சரியா ஒரு க்ரைட்டேரியா நிறைய இருக்குது, நிறைய ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது போஸ்டிங்லாம். அதனால சில ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18 to 25 வயசு, சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18 to 27 வயசு அப்படிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்க்கும்போது சரியா, ஃபார் தி போஸ்ட் ஃபார் விச் ஏஜ் லிமிட் இஸ் 18 to 25 பார்த்தீங்கன்னா அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ள பிறந்திருந்தா மட்டும்தான் அதில் நம்ம வந்து எலிஜிபிளாக இருப்போம். சரியா, 18 to 25 வயசுக்குள்ளவே இருக்கிறவங்க எந்த எக்ஸாம் மட்டும் தான், எந்த போஸ்டிங் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிமா எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. சரி, 18 to 25, 18 to 27, அடுத்து 18 to 28, 18 to 30 எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த வயசில் வர்றவங்க எந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாம்மா, அடுத்தபடியாக இந்த ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஓகேவா ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஒன்லி வில் பி அக்செப்டட் பை தி கமிஷன் ஃபார் டிட்டர்மினிங் தி ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இதுதான் நம்ம தெரிய வேண்டிய விஷயம், நிறைய மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா, இந்த ரிலாக்ஸேஷன். சரி, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரி, வயது பாருங்க, இந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் ஓகேவா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசு சரியா 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக அவங்களுக்கு ஒரு எஸ்சி மாணவர் பார்த்தீங்கன்னா 20 வயசா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, 20 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அதிகபட்ச வயசு 20 வயசு தான். ஓகே, 18 20 வயசுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் +5 அப்படின்னா அவங்க எத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும்? 27 வயசு வரைக்கும் இந்த தேர்வுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். சரி, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி சரியா, ஓபிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். சரியா, 3 ஆண்டுகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதிகபட்ச வயசு சரி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 25 அப்படின்னா அவங்க 28 வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பிடபிள்யூபிடி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரியா, அடுத்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள். அடுத்து பிடபிள்யூபிடி அதில் ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து பிடபிள்யூபிடி அதில் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 ஆண்டுகள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சரிங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி இஎஸ்எம் என்று அழைக்கப்படும் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் ஓகேவா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே பார்த்தா டிஃபென்ஸ் பர்சனல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோமா. நம்ம மெயினாக தெரிய வேண்டியது எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, அடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே. சரி, ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஜிஎல் அப்படின்னா கம்பைன் சரியா கிராஜுவேட் லெவல் அப்படின்னா டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமில் எழுத முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரியா டிகிரி முடித்தவங்க தனித்தனியாக ஒரே எக்ஸாமில் எழுத முடியும். அதுக்கு சரியாக நிறைய அந்த போஸ்டிங்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஹவு டு அப்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக கொஞ்சம் பார்த்துக்குமா. ssc.gov.in அந்த வெப்சைட் அட்ரஸ் மூலமாக போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அடுத்தபடியாக நம்ம தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியாம்மா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் எவ்வளோமா தேர்வு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 100 ரூபாய் ஓகேவா. இந்த எஸ்எஸ்சி ஃபேஸ் 14 அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் இந்த ஃபீ பார்த்தீங்கன்னா மொத்தம்
100 தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல யாருக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது சொல்லி பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பெண்களுக்கு, விமனுக்கு வந்து இது வந்து அமௌண்ட்டே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் நிறைய வேகன்சி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கில் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்துட்டு ஃபீஸாக கட்ட வேண்டியது இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு லைட்டாக கொஞ்சம் பாருங்கள். மொத்த வேகன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3003. சரியா? ஞாபகம் வச்சோம். 3003 வேகன்சி தான் மொத்தமே இருக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சோம். இது வேகன்சி. ஓகேவா? அதில் மொத்தம் எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 350க்கு மேலே இருக்குமா, 350க்கு மேலே போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் வேகன்சின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3003 வேகன்சி இருக்குது. சரிங்களா? இது ஆல் ஓவர் இந்தியா முழுமைக்கும். சரிங்களா? இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்றதை விட எஸ்ஆர்னு சொல்லுவாங்களே, சதர்ன் ரீஜியன் அப்படி சொல்கிறேன், இந்த தென் மண்டலத்திற்கு ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு 47, ஓகேவா 47 போஸ்டிங். சரியா? 47 போஸ்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 144 வேகன்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மொத்தம் இந்த 3003 வேகன்சில 144 வேகன்சி சதர்ன் ரீஜனுக்கு வருது. அந்த 144 அப்படிங்கிற வேகன்சி சரியா மொத்தம் எத்தனை போஸ்டிங்ல கவர் ஆகுது? 47, 47 போஸ்டிங் வந்து இதுல கவர் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சதர்ன் ரீஜனுக்கு மட்டும். சரி, தெலுங்கானா உள்பட எல்லாமே சேர்ந்த சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. ஆன்லைன் மூலமா தான் ஃபீஸ் பே பண்ண முடியும், ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சரி, அந்த பீம் யூபிஐ நெட் பேங்கிங் ஆர் பை யூசிங் விசா மாஸ்டர், சரி அந்த மாஸ்டர் கார்டு எல்லாமே மூலமா பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுமா? 100 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க கிளியரா. விமன் கேண்டிடேட்ஸ் சரிங்களா, எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க, மறக்கக்கூடாது. சரி, இது தவிர விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி சார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியது கிடையாமா, ஃபீஸ் வந்து செலுத்த வேண்டியது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னது ஆன்லைன் மூலமா அந்த ஃபீ கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 5, 2026. மறக்காதீங்க. சரிங்களாம்மா? ரொம்ப முக்கியமான இதுதான். ஓகேவா? திருப்பி சொல்றேன், எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் April 13 நம்ம அப்ளை பண்ண முடியும். May 4 தான் அதுக்கு லாஸ்ட் டேட். மறக்காதீங்க. சரிங்களா? அதுமாதிரி ஃபீஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து அந்த எக்ஸாமுக்கான சென்டர். சரி, அது நம்ம ரொம்ப பசங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆவாங்க. பார்த்துக்கோங்க. இந்த நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அண்ட் சென்டர் கோட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மலாம் சதர்ன் இந்தியாவில் இருக்கிறதுனால அது மட்டும் நம்ம லைட்டாக பார்த்தா போதும். பாருங்க, நமக்கு எங்கெல்லாம் வந்து சென்டர்ஸ் இருக்குது எக்ஸாமுக்கான அந்த தேர்வு மையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, சதர்ன் ரீஜன். ஓகேவா? பாருங்க நம்ம ஏரியாவில் சதர்ன் ரீஜன் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், சரியா, புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நமக்கான சென்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குமா. பாருங்க, சரியா, பக்கத்தில் இருக்க நம்ம புதுச்சேரி, சரியா, அதற்கான கோடு பார்த்தோம்னா 8401. சென்னைக்கான அந்த கோடு பார்த்தீங்கன்னா 8201. அடுத்து கோவை 8202. அடுத்து மதுரை 8204. அடுத்து சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகேவா? இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற ஏரியா. எதுல வருதுமா? சதர்ன் ரீஜன். சரி, எஸ்ஆர்ல வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண முடியும். அப்படி எக்ஸாமுக்கான அந்த சென்டர் கோடு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. கிளியரா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது. பாருங்க, மெயின் ஏரியாக்குள்ள இப்பதான் உள்ள வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரியா? ஃபீஸ் பார்த்துருக்கோம், ஏஜ் பார்த்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? நேம் ஆஃப் த, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரிங்களா? 10th மெட்ரிகுலேஷன் லெவலில், அடுத்து 12th ஹையர் செகண்டரி லெவலில், அடுத்து டிகிரி லெவலில். ஓகேவா? 3 பிரிவுகளை பிரித்து தான் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு நடத்த போகிறாங்க. சரி, அந்த 3 பிரிவுக்கும் தனித்தனியாக சிலபஸ் இருக்குது. ஆனால் அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. சரிங்களா? எக்ஸாமில் கேட்குற அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் மட்டும் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், அதோட இது டஃபாக இருக்கலாம், இது அதோட கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு 4 பிரிவை பார்க்குறோம். பாருங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் லாங்குவேஜ். சரியா? அது இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக போயிடுச்சு. ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ், சரியா, 25 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கான மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோமா? 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மார்க், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸுக்கு 50 மார்க், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் கேட்குறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 50 மார்க். சரிங்களா? எல்லாமே எத்தனை கொஸ்டின்ஸ் தான்? 25 கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஓவராலாக பார்க்கும்போது எத்தனை மார்க் வருதுமா? பார்த்துக்கோங்க, 200 மார்க் வருது. சரிங்களா?
200 மார்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுமா? 100 கொஸ்டின்ஸ் வருது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதில் சரி மொத்தத்தில் டைமிங் பார்த்துக்கோங்க. டைமிங் தான் பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதை முக்கியமாக எஸ்எஸ்சிலாம் பார்க்கும்போது அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியமானது. 100 கேள்வி, இந்த 100 கேள்வியும் எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம எழுதி முடிச்சிருக்கணும்? 60 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிச்சிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு பேட்டர்ன் மாற்றிருக்கான்னு சொன்னால பார்த்துக்கோங்க. 60 minutes with sectional timer of 15 minutes for each part. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா இதே தான், இந்த பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும். எப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சரியா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துட்டு மொத்தமாக 25 கொஸ்டின் கொடுத்து 100 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதை நம்ம 60 நிமிஷத்துக்குள்ள பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் 60 நிமிஷம் தான். ஆனால் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எது செக்ஷன் 1 அது பார்ட் 1, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, ஒன்னொன்னுக்கும் 15 நிமிஷம் தான். சரி, 15 மினிட்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு இதுக்கும் 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அந்த பேஜ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க இதுல 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை என்னால் 5 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியுது, 10 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அதனால செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்சு. ஞாபகம். பொதுவாக ஒரு சில அந்த பேங்கிங் எக்ஸாம்ல இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. எஸ்எஸ்சியில் கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஃபேஸ் 14 கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்தப்பல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாத்திலும் இது வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான மாற்றம் மக்களை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த எஸ்எஸ்சி ஃபேஸ் 14 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன்ல மொத்தம் 100 கேள்வி வழக்கமாக கேட்கறதா. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதில் 25, ஜெனரல் அவேர்னஸ் 25, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 25 கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் தான், 60 மினிட்ஸ் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முக்கியமான மாற்றமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு செஷனுக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷனுக்கும் 15 மினிட்ஸ் மட்டும் தான். சரிங்களா? இதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்போ சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் சொல்கிறத ஆவரேஜ் நிறைய பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கட்டும், அடுத்த ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், சரிங்களா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சிருவாங்க டைம்ல. சரியா? ஒரு 5 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்டுக்குள்ள வேகமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டைமை பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் எடுக்கக்கூடிய இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது. சரிங்களா? இப்போ அப்படி கிடையாது. ஈக்குவலா இந்த 4 ஏரியா பாருங்கன்னா ஈக்குவலா 15 மினிட்ஸா கொடுத்ததுனால இதுக்கு டைம் நம்ம நிறைய கம்மியான டைமுக்குள்ள நம்ம முடிச்சுட்டு அங்கே இதில் சேவ் பண்ணி வச்ச டைமை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இனிமேல் முடியாது. எல்லாத்துக்குமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் எத்தனை மார்க் சொன்னோம்? நம்ம 2 மார்க் ஒன்று சொன்னோமா? 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 2 மார்க்கு 50 மார்க் கிடைக்கும் ஓவராலா. சரிங்களா? அதே மாதிரி there will be negative marking, சரியா, of 0.50 marks for each wrong question. சரியா? மைனஸ் பண்றாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணா 0.50 உங்களுக்கு மைனஸ் ஆயிடும், மறக்காதீங்க. சரிங்களா? அது ஒரு முக்கியமானது. அடுத்தபடியாக ஓகேவா, இந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா? சரியா? சில எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது சில போஸ்டிங், அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்குது. சரியா? அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? அதே சமயத்தில் துணி துவைக்கிறாங்களே இந்த டோபிஸ் அப்படி சொல்லுவாங்களா, அவங்களுக்கும் இந்த எக்ஸாமில் வேகன்சி இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நம்ம கிளியர் பண்ணால் போதும், அப்படியே டேரெக்டாக போஸ்டிங் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், ஓகேவா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். டைப்பிங்லேருந்து டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த இது வந்து நடத்துவாங்க. மற்றபடி ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுன்னா டேரெக்டாக போஸ்டிங் தான், மறக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் ஃபைனலாக கண்டிப்பாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டெஸ்ட்லேருந்து, ஓகேவா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. கவனம் பாருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக சிலபஸ் பாருங்கம்மா. சிலபஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி நம்ம பார்க்க வேண்டியது. காமனாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல், ஓகேவா, அது ஹையர் செகண்டரி லெவல், டிகிரி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேவா. எந்த ஏரியாவும் விட்டுறாதுங்க. குறிப்பிட்ட ஏரியா மட்டும் பார்த்துட்டு குறிப்பிட்ட ஏரியா விட்டுலாம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வேற இருக்குது, விட்டுறாதீங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடக்கும்போது, சரி, அந்த சிஜிஎல் இருந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், சரியா, மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எல்லாமே நடக்கும்போது, எம்டிஎஸ்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 10th லெவலில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு கட் ஆஃப் மார்க், சரி, அந்த 200 மார்க் மொத்தம் இருக்குல்ல, 200ல பார்த்தீங்கன்னா ஒரு 160, சரியா, ஒரு 160 அந்த அரௌண்ட்ல இருக்கிறவங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன மாதிரி அடுத்தப்பல
ஹையர் செகண்டரி சரி 12th அந்த 12th முடிச்சவங்களுக்கு வைக்கிற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஜிஎல் டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 140 அந்த ரேஞ்சில் இருந்தது ஓகேவா. நம்ம இதை விட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட் ஆஃப் மார்க் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாம்மா. ஓகே ஒரு இதே விட்டுறாதீங்க, நான் அதை சொல்ல வரேன். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் டச்சில் கொஞ்சம் படிங்க சரியா. முக்கியமாக அந்த சந்திராயன்லேருந்து சரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. தலைப்புகளை பாருங்களேன், இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒவ்வொரு ஏரியாலேருந்து வந்துட்டு கேட்பாங்க சரி. எக்கனாமிக் ஜீன் சரியா, ஜென்ரல் பாலிட்டி இன்க்ளூடிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரி, கான்ஸ்டியூஷன் ஜென்ரலாக கேட்பாங்க ஓகேவா. அந்த ஆர்டிகல்லாம் கொடுத்து எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுமாதிரி ரீசன்ட் நியூஸில் வந்து இருக்கிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஓகேவா அந்த மாதிரி இருக்கலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கலாம், இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் அந்த பில் அப்படிங்கிறது ஓகேவா எல்லாமே ரீசெண்டாக நியூஸில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் மையப்படுத்தி சூப்பராக கொஸ்டின் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் தான் 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்தபடியாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியாம்மா. பாருங்களேன் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அடுத்து ஹையர் செகண்டரி லெவலுக்கான அந்த சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கிராஜுவேஷன் அண்ட் அபவ் லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோமா ஓகேவா. அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பயங்கரமாக நிறையா வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா. அதை ஒரு எக்ஸாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு எதை ஆதார் பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆதார் கார்டை மையப்படுத்தி தான் நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. என்னெல்லாம் தேவைப்படும் ஓகேவா. அந்த ஓட்டர் ஐடி ஒருவேளை நமக்கு வந்துட்டு அதில் நேம் இல்லை, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஹால் டிக்கெட்டில் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எதெல்லாம் தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படும், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோமா, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் சரிங்களா. பாருங்க, at the time of document verification the candidates will have to produce original documents. எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அண்ட் செகண்டரி சர்டிஃபிகேட், அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேவா. அடுத்து ஆர்டர் அண்ட் லெட்டர் இன் ரெஸ்பெக்ட் ஈக்குவல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சரியா. இப்போ அதில் பார்க்கும்போது ஒரு சிலதுக்கு டிகிரி மட்டும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக அந்த போஸ்டிங் நம்ம வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஓகே சரியா. மேரேஜ் ரீமேரேஜ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. சரியா, அது மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கும்போது சரி அந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் யூஆர் பார்த்தீங்கன்னா 30%, ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25%, அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 20%, நெகட்டிவ் மார்க்லாம் போக ஓகேவா. ஓகே செலெக்ஷன் ரேஷியோ பாருங்க பார்த்தீங்கன்னா 1:30 ஃபார் அப் டு 5 வேகன்சிஸ் ஃபார் எனி கேட்டகரி ஆஃப் போஸ்ட். எந்த ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும் சரி அப் டு 5 வேகன்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:30 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த இந்த ரேஷியோ ஆஃப் 1:15 ஃபார்னா யாருன்னு பாருங்க 5 வேகன்சிஸ் ஃபார் எனி சரிங்களா, மோர் தென் 5 வேகன்சிஸ் ஃபார் எனி கேட்டகரி ஆஃப் போஸ்ட் சொல்லிக்கிறாங்க சரிங்களா. 5 கேட்டகரிக்குள்ள இருந்தது அப்படின்னா அவங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:30 சொல்லிக்கிறாங்க. 5 வேகன்சிக்கு மேலே இருந்து அப்படின்னா 1:15 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ மறக்கக்கூடாது சரிங்களா. அடுத்தபடியாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் சரி இந்த மால் ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா சரியா. தேர்வு நிலையத்தில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணால் எத்தனை வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது, என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க சரியா. சாதாரணமாக கொடுக்கக்கூடியது தான் சார் டிஸ்குவாலிஃபிகேஷன் சரியா. இந்த கமிஷன்ஸோட இந்த டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியராக இருக்குது பாருங்கம்மா சார். ப்ரூஃப் ஆஃப் தி நேம் சார், நேமுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் த டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் சரிங்களா. சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இஸ்யூட் பை த கெசடட் ஆஃபீஸர், ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதுக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. காமனாக ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்துலையும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாமே கொஞ்சம் பார்த்து முடிச்சுக்கோங்க சரியா. ஓகே அவ்வளோ ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றும் தேவையில்லை. நம்ம காமனாக அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் இதில் பார்த்துருக்கோம். நம்ம வந்துட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமோட ஃபேஸ் 14 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது.
அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா April 13, 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் மீல் பார்க்கும்போது May 4 கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல 30 டேஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, மறக்கக்கூடாது. அந்த May 5 பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுக்குற லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அந்த ஏஜ் லிமிட் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதாவது 10th 12th டிகிரி லெவலில் படித்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாமாக பார்த்தீங்கன்னா வேறு போஸ்டிங்கில் நமக்கு தகுதி இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? முக்கியமாக அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தேன். என்ன சேஞ்சுமா? அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் மாற்றிருக்கிறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து, சரிங்களா, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக கேட்குற 25 கொஸ்டின்ஸ் தான். மொத்தம் 200 மார்க் தான். ஓகேவா? 100 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் 2 மார்க்கு, 200 மொத்த மார்க் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பேட்டர்ன் மாற்றிருக்கிறாங்க? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சரியா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், சரிங்களா, எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோன்னா 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ள தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம எதெல்லாம் விடுறோமோ அதை பின்னாடி லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. இனிமேல் உள்ள டைமில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக நிதானமாக கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். பொறுமையாக நல்லா படிங்க. சரிங்களாம்மா? வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.